சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 1/10/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை நவமி திதி இரவு 7:01 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரம் காலை 8:04 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து உத்திராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 6:39 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் நாம் எல்லோரும் அறிந்தது போல சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையானது கொண்டாடப்படுகிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்வயம்புவ மன்வாதி அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வருடத்திலே ஷண்ணவதின்னு சொல்லுவா. 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். அந்த வரிசையிலே மன்வாதி சார்த்தங்கள் என்பது ஒரு 14. அதுல பார்த்தோம்னா இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே நவராத்திரி சமாபனம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. நவராத்திரி பூஜையானது இன்றைய தினத்துடன் முடிவிற்கு வருகிறது. நாளைய தினம் விஜயதசமி அன்றைக்கு புனர்பூஜை பண்ணிட்டு இந்த பொம்மையெல்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காகவும் நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:55 சந்திர உதயம் என்பது மதியம் 1:30 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 1:14 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:24 முதல் காலை 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 11:58 முதல் மதியம் 1:27 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:30 முதல் 9 மணி வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:29 முதல் 11:58 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:29 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 12:22 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா நாளைய தினம் விஜயதசமி அப்படிங்கிறது வர்றது இல்லையா. இந்த விஜயதசமியினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். விஜயதசமி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் அந்த பெயர்லயே அதற்கான பொருள் என்பது இருக்கிறது. விஜயம்னு சொன்னா வெற்றி. இந்த 9 நாட்களுமே அந்த அசுரர்களோடு போர் புரிந்து மகிஷாசுர மர்த்தினியாக அவள் வெற்றி பெற்ற நாளாக நாளைய தினம் விஜயதசமி நாளானது ஒரு விஜயதசமி கொண்டாட்டமாக ஒரு வெற்றி திருவிழா நாளாக பார்க்கப்படுகிறது. இது எல்லாவற்றையும் விட நம்ம எல்லாருக்குமே விஜயதசமி அப்படின்னு சொன்னாலே குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த காலத்திலே நினைவிற்கு வருகிறது. குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படிங்கிறத விட நாம் அனைவருமே ஏதோ ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு சரஸ்வதி பூஜையில நம்ம என்ன பண்ணியிருப்போம், சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்றோம். அந்த சரஸ்வதி பூஜையில நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் பாக்குறவங்களாகட்டும் எல்லாருமே என்ன பண்ணிருப்பா அவளுடைய லெட்ஜர் ஸ்கூல் நோட் புக்ஸ் ஆகட்டும் இல்ல அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பாக்குறவாள்லாம் வந்து இந்த லெட்ஜர்லாம் ஆகட்டும் இதெல்லாம் கொண்டு வந்து பூஜையில வச்சு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணியிருப்பா. நாளைய தினம் அதெல்லாம் எடுத்து படிக்கணும் அல்லது புதுசா ஏதாவது எழுதணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வச்சிருப்பா. ஆயுத பூஜை பண்ணவாலாம் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா இந்த ஆயுதங்களை எடுத்து ஏதோ ஒரு மெக்கானிக் அப்படின்னு எடுத்துட்டா ஆயுதங்களை எடுத்து பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. எல்லாவற்றையும் விட ஆய கலைகள் 64ற்கும் அதிபதியான அந்த சரஸ்வதி தேவி. ஆக இன்னைக்கு என்ன சொல்லி நமஸ்காரம் பண்ணியிருப்போம், சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணிம் வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா அப்படின்னு தானே சொல்லியிருப்போம். வித்யாரம்பம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்றது கல்வியை ஸ்டார்ட் பண்றதுங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். அதுபோல் அல்ல.
வித்தை அப்படின்னு சொன்னா அந்த ஆயகலைகள் 64மே இதுல அடங்கும். நாம் அனைவருமே நமக்கு ஒரு 50 வயசு ஆகட்டும், இல்ல 60 வயசு ஆகட்டும், இல்ல 70 வயசு கூட ஆகட்டும், நம்ம என்னதான் பாடங்களை படித்திருந்தாலும், எத்தனை பிஹெச்டி வாங்கியிருந்தாலும், நம்ம டாக்டரேட்டே வாங்கியிருந்தா கூட கற்றது கைமண் அளவுதான், கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? புதுசா ஏதோ ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. நம்ம ஒரு கலையிலே கூட நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்டா கூட இருக்கலாம். இருந்தாலும் டெய்லி புதுசு புதுசா அந்த கலைகளினுடைய நுணுக்கங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? அந்த நுணுக்கத்தை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். நாளைய தினம் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு பயன் தரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இது போக அந்த பெயரிலேயே வெற்றியை குறிக்கின்ற நாளாக இருப்பதால நாம எந்த ஒரு விஷயத்தை நாளைய தினம் துவக்கினாலும் அந்த நாள் நாளைக்கு நமக்கு ஒரு சந்திராஷ்டம நாளாக கூட இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. நமக்கு சந்திராஷ்டமமா இருக்கே, நாளைக்கு போய் அதை ஆரம்பிக்கலாமெல்லாம் யோசிக்காம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாளைய தினம் அந்த விஷயத்தை துவக்கும் பொழுது அதிலே நமக்கு நிச்சயமாக முழுமையான வெற்றி என்பது கிடைக்கும். அது கலைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது குடும்ப விவகாரங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம். ஒரு சமாதானம் பேச போறோம் அப்படின்னு சொன்னா கூட நாளைய தினம் நாம் சென்று அவர்களை சந்தித்து பேசும் பொழுது நிச்சயமாக நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆக எந்த ஒரு விஷயத்தை நாளைய தினம் செய்தாலும் அது நமக்கு வெற்றியைத்தான் தரும். அத்தனை சிறப்பு வாய்ந்த நாளாக நாளைய தினம் அமைந்திருக்கிறது. எல்லோரும் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுல குறிப்பா நினைவூட்டுகின்ற விஷயம் என்ன தெரியுமா? நாளைக்கு விஜயதசமி, கவர்மெண்ட் ஹாலிடே. இது வேற நமக்கு என்னன்னா 2 அக்டோபர் 2 வேற போயிடுச்சு. விஜயதசமிக்கு ஸ்கூல்ல அட்மிஷன்ஸ் எல்லாம் இருந்தா கூட அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி நேஷனல் ஹாலிடேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுல படுத்துட்டு தூங்காம நாளைக்கு காலங்காத்தால எழுந்திருக்கணும். அதுதான் அங்க முக்கியம். இந்த விஜயதசமின்னு வரும் பொழுது பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து பூஜைகளை செய்ய வேண்டியது. அதாவது இன்றைக்கு சரஸ்வதி பூஜைங்கிறத பண்ணியிருக்கோம் இல்லையா? நாளைக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா அவசியம் எல்லோரும் ஒரு 3:30 எழுந்திருச்சுட்டு நல்ல ஸ்நானத்தை பண்ணிட்டு இந்த காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக அந்த பிரம்ம முகூர்த்த வேளையிலேயே விஜயதசமிக்கான பூஜைகளை செய்ய வேண்டியது. புனர்பூஜையெல்லாம் பண்ணிட்டு குழு வச்சிருக்கிற ஒரு பொம்மையை மட்டும் அப்படி சாட்சி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த 6 மணிக்குள்ளாகவே அந்த பிரம்ம முகூர்த்தம் முடியறதுக்குள்ளே என்ன பண்ணணும்னு சொன்னா ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டு படிக்க வேண்டியது, அல்ல ஏதோ ஒரு கலையை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டியது. இன்னைக்குதான் கூகுள், ஜெமினி, சாட் ஜிபிடி எல்லாம் வந்துருது. ஏதோ ஒண்ணு ஓபன் பண்ணி அதை பற்றிய ஒரு விஷயத்தை படிக்க வேண்டியது. நான் குழந்தைகளுக்கு மாத்திரம் சொல்லல, பெரியவர்களுக்கும் சொல்றேன். நமக்கு எந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதனை அவசியம் நாளைய தினம் கற்றுக்கொள்ள வேண்டியது. குறிப்பாக வலியுறுத்தி சொல்ல வேண்டிய விஷயம் பிரம்ம முகூர்த்தத்திற்குள்ளாக. ஏன்னா பிரம்மாக்கும் சரஸ்வதிக்கும் என்ன லிங்க் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக அந்த பிரம்ம முகூர்த்தத்திற்குள்ளாக நாம் ஒரு கலையை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது பிரம்மா எப்படி நான் ஸ்டாப்பா அந்த சிருஷ்டியை பண்ணிட்டே இருக்காரோ அதே மாதிரி நாமும் அந்த சிருஷ்டிகளை செய்து கொண்டே இருப்போம். நம்முடைய படைப்புகள் இந்த உலகத்திற்கு பயன்பெறும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதுபோக குறிப்பா இந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கா இல்லையா? அந்த இன்றைய தினம் அந்த சரஸ்வதி பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லீவுன்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு ஓபன் பண்ணாம நாளைய தினம் அதிகாலை பொழுதிலேயே இந்த ஃபேக்டரி இந்த மிஷின்ஸ் எல்லாம் சும்மா அந்த ஓனர் கூட போய் அழகா அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு ப்ராடக்டை நாளைக்கே அதை ப்ரொடியூஸ் பண்ணிட வேண்டியது. அத்தனை மகத்துவம் வாய்ந்த நாள் இந்த விஜயதசமி என்பது. நாளைய தினம் நாங்கள் இந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது நான் ஸ்டாப்பாக ப்ரொடக்ஷன்ங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ப்ரொடக்ஷன் தொடருதுன்னு சொன்னா அது நமக்கு மட்டும் லாபத்தை தருவது அல்ல, இந்த உலகத்திற்கே பயன் தரக்கூடியதாக அமையும். இதுதான் இந்த விஜயதசமியினுடைய மகத்துவம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.